கச்சத்தீவு அப்படின்ற இந்த வார்த்தையை வந்து நம்ம சின்ன வயசுல நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டி, நிறைய அரசியல்வாதிகள் இதை பத்தி பேசி கேள்விப்பட்டிருப்போம். ஜெயலலிதால இருந்து, சீமான்ல இருந்து கச்சத்தீவை திருப்பி நாங்க மீட் எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. கச்சத்தீவுன்றது பேசிக்கா வந்து முன்னாடி இந்தியா கிட்ட இருந்தது, அதுக்கப்புறமா ஸ்ரீலங்கா கிட்ட போயிடுச்சு. ஸ்ரீலங்கா கிட்ட இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. திருப்பி கச்சத்தீவு நமக்கு தேவைப்படுது. ஏன் அப்படின்னா ராமேஸ்வரத்துல இருந்து மீன் பிடிக்க போறவங்க வந்து கச்சத்தீவு இல்லாததாலதான் வந்து ஒரு இடம் தாண்டி போயிடுறாங்க. அதனாலதான் அவங்க வந்து ஈஸியா வந்து ஸ்ரீலங்கன் போலீஸ் கிட்ட, ஸ்ரீலங்கன் நேவி கிட்ட வந்து மாட்டிக்கிறாங்க. நம்ம நிறைய மீனவர்களை வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு காரணம் வந்து அந்த கச்சத்தீவுன்றது இன்னைக்கு நம்ம கிட்ட இருந்ததுன்னா நம்மளுக்கு இந்த பிரச்சனை இருக்காது அப்படின்றத இன்னைக்கு இருக்க நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டி பேசுவாங்க. ரீசெண்டா ஒரு 5 நாளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு சீஃப் பிஜேபி சீஃப் அண்ணாமலை என்ன பண்ணிட்டாருன்னா ஆர்டிஐல போயிட்டு இந்த கச்சத்தீவை பத்தி கேட்டிருக்காரு. அவங்களும் கொடுத்துருந்துருக்காங்க. கச்சத்தீவை பத்தி வந்ததுக்கு அப்புறமா ஒரு வீடியோ போட்டு சொன்னார். என்னன்னா கச்சத்தீவுன்றது வந்து இன்னைக்கு நம்ம கையில இருக்காததுக்கு காரணம் வந்து காங்கிரஸும் இன்னைக்கு இருக்க டிஎம்கேவும் தான் இந்த கச்சத்தீவு நம்ம கிட்ட இருந்து போனதுக்கே காரணம் அப்படின்னு விஷயத்த வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இது எல்லா இடத்துலயும் கான்ட்ரவர்சி ஆகி அதுக்கப்புறம் எல்லாருமே அதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். இது உண்மையா, இது பொய்யா அப்படின்னு சொல்லி காங்கிரஸும் பிஜேபியும் வந்து அதை வந்து ரொம்ப இதா பேச ஆரம்பிச்சாங்க. இப்ப திமுகவும் அதை பத்தி பேசிட்டு இருக்கான்னு வச்சுக்கலாம். கச்சத்தீவுன்றது வந்து இன்னைக்கு இருக்க எல்லாருமே பத்தி பேசுற ஒரு விஷயம். கச்சத்தீவு நான் போய் மீட் பண்ணி சீமான் சொல்லும் போது ஜெயலலிதா வந்து நம்ம ஒரு ஆர்மியெல்லாம் கொண்டு போய் மீட்க முடியாது, அது வந்து ஒரு 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 ஸ்டேட்டால இவ்வளவுதான் பண்ண முடியும், நம்ம வந்து படையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இன்னொரு கண்ட்ரில இருக்க இடத்துல வந்து பிடிக்க முடியாதுலாம் நிறைய பேர் பேசியிருக்காங்க. அவ்வளோ கேஸ் இருந்தது. கிட்டத்தட்ட 50 வருஷமா தேஞ்சி போன ஒரு கதைங்க அது. 50 வருஷமா எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே பேசின ஒரு விஷயம். அண்ணாமலை இதை பத்தி பேசுனதுக்கு அப்புறமா நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து ஒன்று போடுறாரு, ஐ ஓப்பனர். இது வந்து நமக்கு வந்து புதுசா இருக்கு, புது ஃபேக்டா இருக்கு. கச்சத்தீவுன்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம எல்லாம் பேசணும். கச்சத்தீவை எப்படி வந்து காங்கிரஸும் திமுகவும் ஸ்ரீலங்கா கிட்ட விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்றத பேசணும் அப்படின்னு பேசுறாங்க. அப்போசிஷன் லீடர்ஸ்லாம் வந்து 10 வருஷமா நீங்க தான் ஆட்சியில் இருக்கீங்க, 10 வருஷமா கச்சத்தீவுன்னு இருக்க இடமே உங்களுக்கு தெரியாது, ஐ ஓப்பனர்லாம் சொல்றீங்க அப்படின்னு எல்லாருமே திருப்பி கேட்டுட்டு இருக்காங்க. பேசிக்கா கச்சத்தீவுன்றது எங்க ஆரம்பிச்சது, கச்சத்தீவுன்றது என்ன, கச்சத்தீவுன்றது எங்க இருக்கு, அங்க மனுஷங்க இருக்காங்களா, அது எப்படிப்பட்ட இடம், அது எப்படி இந்தியா கிட்ட இருந்து போச்சு, எதனால இன்னைக்கு எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் கச்சத்தீவை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கச்சத்தீவு அப்படின்றது வந்து ஒரு சின்ன ஒரு ஐலாண்ட் தான். அது வந்து ரொம்ப பெரிய ஐலாண்ட்லாம் கிடையாது. வெறும் 280 ஏக்கர் தான் வந்து அந்த ஐலாண்டோடது. பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னது தான் அந்த கச்சத்தீவு அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு இடம். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும், அதாவது ராமேஸ்வரத்துக்கும், ஸ்ரீலங்கா ஜாஃப்னா இருக்குல்ல அதுக்கும் போற இடத்துல நடுவுல இருக்கு. கிட்டத்தட்ட இந்த ராம் சேதுன்னு சொல்றாங்கல்ல இந்த போர்ஷனை, இந்த இடத்துல இருக்க ஒரு சின்ன ஒரு ஐலாண்ட் தான் இந்த கச்சத்தீவு அப்படின்றது. இது வந்து இந்தியால இருந்தும் கிட்டக இருக்கு, ஸ்ரீலங்கால இருந்து கிட்டக்க இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கு. ரொம்ப பெரிய இடம்லாம் கிடையாது. கொஞ்சம் தூரத்துல அது கச்சத்தீவுன்றது நமக்கு வந்துடும், அவங்களுக்கு வந்துடும். அப்படின்னும் போது இந்த கச்சத்தீவுன்றது 2 கண்ட்ரிக்குமே தேவைப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா கச்சத்தீவுல பெரிய ரிசோர்ஸ்லாம் கிடையாது. ஆனா மீன் பிடிக்க போறவங்க இந்த இடத்துல போய் நிறைய மீனை பிடிப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பின்னாடி ஹிஸ்டரியில போனோம் அப்படின்னா இந்த 14th செஞ்சுரியிலாம் ஜாஃப்னா கிங் தான் அந்த கச்சத்தீவு வச்சிருந்திருக்காரு. அவர் வந்து அதை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நாட்கள் போக போக பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்த இடத்த பிடிக்கிறாங்க. பிரிட்டிஷர்ஸ் வந்து இங்கிலீஷ் பீப்புள்ஸ் வந்து இந்த காலனைஸ் பண்றாங்க. ஸ்ரீலங்காவே அவங்க தான் பிடிச்சாங்க, இந்தியாவே அவங்க தான் பிடிச்சாங்க. இந்த கச்சத்தீவுன்றது அவங்க கண்ட்ரோல் தான் இருந்தது. அதுக்கப்புறமா இது வந்து ராம்நாத் மன்னர் கிட்ட இருந்திருக்கு. அப்ப வந்து ராம்நாத் மன்னர் வந்து இங்க தமிழ்நாட்டுல இருக்க மதுரை சைட்ல இருக்க மன்னர் என்ன பண்ணிருக்காரு, அதை வந்து பிரிட்டிஷர்ஸ் கிட்ட லீஸ்ல விட்டுருக்காரு. பிரிட்டிஷர்ஸ் கிட்ட தான் இருந்தது. முதல்ல பேசிக்கா பாத்தீங்கன்னா வந்து பிரசிடென்சி இருக்கும் இந்தியால. மைசூர் பேலஸ், மைசூர் பிரின்ஸ்லி ஸ்டேட் இருக்கும். பிரின்ஸ்லி ஸ்டேட்னா அங்க ஒரு ராஜா இருப்பாங்க. ஆனா அது வந்து பிரிட்டிஷர்ஸால ரூல் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கும். அது மாதிரி இந்த இடம் வந்து நிறைய ஜமீன்தார் முறையெல்லாம் இருந்துச்சுங்க அந்த காலத்துல. பிரிட்டிஷர்ஸ் லீஸ்ல விட்டுருப்பாங்க. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வரி எல்லாமே வந்து இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற ராம்நாத் மன்னர் தான் கட்டிட்டு இருந்திருக்காரு ரொம்ப நாளா. 1905 வந்து அங்க ஆண்டோனி சர்ச் அப்படின்றது அதுல ஒன்று கட்டப்படுது. அப்படின்னும் போது அதை கட்டினது ஸ்ரீலங்கன்ஸா இருக்காங்க. ரொம்ப நாள் 1920sலாம் வந்து இந்த இடம் எங்களுக்கா இல்ல அவங்களுக்கான்னு சொல்லி நிறைய பிரிட்டிஷர்ஸ் இருக்கும் போதே வச்சு பேசிட்டு இருந்திருக்காங்க. இது வந்து ரொம்ப நாளா வந்து நீங்களும் அங்க போய் மீன் பிடிச்சிக்கலாம், நாங்களும் வந்து மீன் பிடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி நமக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது கச்சத்தீவுன்றது இருந்துச்சு. அதே மாதிரி 1948 அவங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சது ஸ்ரீலங்காவுக்கும். கச்சத்தீவுன்ற இடத்துல வந்து 2 பேருமே வந்து போயிட்டு மீன் எல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. கச்சத்தீவுன்றது ஒரு தனியாவே இதா இருந்துச்சு. ஆனா அது வந்து இந்தியா கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. 1947 நமக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா இந்தியன் கவர்மெண்ட் ஜமீன்தாரி முறையெல்லாம் ஒழிச்சாங்க. இந்த மாதிரி ராஜாலாம் வச்சக்கூடாது, ரொம்ப ஆட்கள் வந்து அதிகமான நிலத்தை வச்சக்கூடாது, இந்த மாதிரி ஜமீன்தாரி முறைகள்லாம் இருக்கக்கூடாது, எல்லாருமே மக்கள்லாம் சமந்தான்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு இதுல வரும்போது இந்த கச்சத்தீவுன்றது அப்ப ராம்நாத் மன்னர் கிட்ட இருந்து இருந்தது வந்து இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட வந்துருது. இப்போ வந்து இந்தோ பாகிஸ்தான் வார் நடக்குது. அந்த டைம்ல தான் வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் தனியா பிரிஞ்சு போய் அது வந்து ஒரு விதமான பங்களாதேஷா வந்து உருவாயிடுது. ஈஸ்ட் பாகிஸ்தான் பேசிக்கா வந்து பங்களாதேஷா உருவாயிடுது. அதை உருவாக்கி தந்தது நம்ம இந்திரா காந்தி. அப்ப இருந்த பிரைம் மினிஸ்டர், காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி.
அதுக்கப்புறமா அது வந்து அந்த வார்ல ஜெயிச்சாங்க. அந்த வார்ல வந்து இந்த பாகிஸ்தானை வந்து பிடிச்சி அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து பங்களாதேஷ்ன்ற ஒரு கண்ட்ரியை உருவாக்கணும். அப்படின்னும் போது 1970s டைம்ல தான் அது நடக்குது. 1960s 70s நடக்குது. 1974ல வந்து அன்னைக்கு இருந்த நம்ம இந்திரா காந்தியும் ஸ்ரீலங்காவோட பிரைம் மினிஸ்டர் பண்டார நாயக்கியும் வந்து டெல்லியில ஒரு மீட்டிங் போட்டு 1947ல வந்து இந்த ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் போடுறாங்க. ஒரு பேசிக்கா அந்த டைம்ல இருந்து இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பிரச்சனை இருந்துச்சு. எல்லா நாடுகளுமே இந்தியா வந்து பகைச்சிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஸ்ரீலங்கா கிட்ட வந்து நம்ம இதா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ட்ரீட்டில ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் போடுறாங்க. என்ன அப்படின்னா கச்சத்தீவு இருக்குல்ல, அதை நீங்க எடுத்துக்கங்க. ஆனா வந்து இந்த இடத்துல எங்களால வந்து மீன் பிடிக்க முடியும்ன்ற மாதிரிலாம் வச்சிருந்தாங்க. அவங்க வந்து பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போடல. அப்ப வந்து ஸ்ரீலங்கா வந்து நாங்க வாங்கிக்கிறோம், ஆனா இவ்வளவுதான் வந்து மீன் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவங்களோட வலைகள்லாம் இங்க வந்து காய வச்சுக்கலாம், அந்த மாதிரிலாம் நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய இதெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. அந்த 1947ல வந்து இது நடக்குது. அந்த டைம்ல ஒரு விஷயம் என்னன்னா டிஎம்கே வந்து இங்க இருந்துச்சு. அப்ப காங்கிரஸ் வந்து ரூலிங் பார்ட்டியா இருக்கு, இந்திரா காந்தி தான் வந்து கொடுக்குறாங்க. டிஎம்கே வந்து அப்ப ரூலிங்ல இருக்கும்போது கருணாநிதி தான் வந்து தார வார்த்துட்டாரு. கருணாநிதி இதை கேட்கும் போது ஓகே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்றத சொல்றாங்க. பேசிக்கா இப்ப இருக்கிற டிஎம்கே கவர்மெண்ட் வந்து அப்பெல்லாம் கேட்கல. அந்த டைம்ல வந்து யார்கிட்டயுமே அவங்க டிஸ்கஸ் பண்ணல. ஒரு ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் பிரச்சனைக்கு வந்து ஸ்டேட்டை வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி அது வந்து தெரியவே தெரியாது. கலைஞருக்கு அந்த விஷயம் தெரியாது. ஆனா கொடுத்ததுக்கு அப்புறமா கலைஞர் வந்து அதை எடுத்து ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்ப முரசொலி மாறன் வந்து இதை எடுத்து பெரிய பெரிய கட்டுரைகள்லாம் எழுதியிருக்காங்க. பெரிய ப்ரொடெஸ்ட் நடந்திருக்கு அப்படின்றத இப்ப திமுக சைட்ல வந்து சொல்றாங்க. அது நடந்திருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஆனா அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாடு சீஃப் அண்ணாமலை வந்து அப்ப இந்தியாவோட எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டரா இருந்தவர் வந்து அப்ப கருணாநிதியை மீட் பண்ணி கலைஞரை மீட் பண்ணி இந்த இடத்த நாங்க கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னதாகவும், அது வந்து நாங்க வந்து பெருசா எனக்கு கண்டுக்கல அப்படின்னு சொன்னதாகவும் அவர் வந்து சொல்றாரு. ஆனா அது வந்து அப்படி கலைஞருக்கு தெரியவே தெரியாது. அவர் ப்ரொடெஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்காருன்றதையும் சொல்றாங்க. இன்னமும் நம்ம பின்னாடி போனோம்னா நேரு வந்து இதை பெருசா கண்டுக்கல. நேருக்கு வந்து இந்த ஒரு லேண்ட் வந்து பெருசா அங்க வந்து கச்சத்தீவுனா அங்க வந்து எதுவுமே கிடையாது, எந்த ஒரு ரிசோர்ஸுமே கிடையாது. அது ஒரு சின்ன ஒரு ஏரியா, அங்க ஒரு சர்ச்சு மட்டும்தான் இருக்கு. அது நமக்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே இருந்திருக்காங்க. 1974ல நம்ம கிட்ட வந்து கச்சத்தீவு போது இந்திரா காந்தி அம்மையார் வந்து கொடுத்துடுறாங்க. இது நடந்து ஒரு வருஷத்துல வந்து இந்த ப்ரொட்டஸ்ட்லாம் எங்க இடத்துல ஆரம்பிக்குது. அந்த டைம்ல தான் 1975ல எமர்ஜென்சி வந்து இம்போஸ் பண்ணப்படுது இந்தியால. எமர்ஜென்சி வந்து வந்ததுக்கு அப்புறமா இந்தியால வந்து இந்திரா காந்தி தான் எமர்ஜென்சியை கொண்டு வராங்க. கொண்டதுக்கு அப்புறமா இங்க இருக்க அத்தனை பொலிட்டிஷியன்ஸ் வந்து அப்போசிஷன் லீடர்ஸ்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. அதுல கலைஞர் அரெஸ்ட் பண்ணப்பட்டாரு, ஸ்டாலின் இப்ப இருக்க ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணப்பட்டாரு. இது நடந்துச்சு. அது நடந்து 2 வருஷத்துல கிட்டத்தட்ட 1977ல வந்து அப்ப ஸ்ரீலங்காவோட பிரைம் மினிஸ்டரும் இந்திரா காந்தியும் வந்து ஒரு மீட்டிங் போட்டு அப்போ ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் போடுறாங்க. என்ன அப்படின்னா, நாங்க உங்ககிட்ட வந்து கச்சத்தீவை கொடுத்துட்டோம், கச்சத்தீவுன்றது உங்களுக்கு கிட்ட இருக்கு, கச்சத்தீவை நீங்க எடுத்துக்கிட்டீங்க. இப்ப வந்து நாங்க நிறைய இதெல்லாம் போறோம், கச்சத்தீவுல இத்தனை பேர் வந்து நம்ம வந்து மீன் பிடிக்கலாம் அப்படின்றதுலாம் அந்த அக்ரிமெண்ட்ல தான் 1974ல வந்து பண்றாங்க. இது நடந்ததுக்கு அப்புறமா வேஜ் பேங்க் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடம் வந்து ஸ்ரீலங்கா கிட்ட இருந்துச்சு. இது வந்து கன்னியாகுமரிக்கு பக்கத்துல, ஆனா ஸ்ரீலங்கால வந்து ரொம்ப எட்டக இருந்துச்சு அந்த இடம். இந்த வேஜ் பேங்க் வந்து நாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம், உங்களுக்கு நாங்க கச்சத்தீவு கொடுத்தோம்ல, அதனால இந்த வேஜ் பேங்க் அப்படின்னு சொல்லப்படுற இந்த இடத்த வந்து நாங்க வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. ஸ்ரீலங்கா கிட்ட இந்த லேண்டை நம்பலும், நம்ம கிட்ட இந்த கச்சத்தீவை ஸ்ரீலங்கா கிட்டையும் கொடுத்தாங்க. பேசிக்கா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேஜ் பேங்க்ன்றது கச்சத்தீவை கம்பேர் பண்ணும்போது வேஜ் பேங்க்ல அவ்வளவு ரிசோர்ஸ் இருக்கு, அத்தனை இடத்துல மீன் நம்ம பிடிக்கலாம். வேஜ் பேங்க்ல போட்ட அக்ரிமெண்ட் என்னன்னா, நீங்க ஸ்ரீலங்கன்ஸ் வந்து யாருமே வந்து இங்க மீன் பிடிக்க கூடாது, ஆனா இந்தியாவுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கும். அது இந்தியா கைக்கே வந்துருச்சு. அது வந்து ரொம்ப ரிசோர்ஸ் அதிகமா இருக்க ஒரு இடம். கச்சத்தீவை கம்பேர் பண்ணும்போது அது ரொம்ப ரொம்ப பெருசு இந்த வேஜ் பேங்க் அப்படின்ற இந்த இடம். இதனால நீங்க பிளானை போட்டு நாங்க இந்த இடத்த உங்களுக்கு தரோம், வேஜ் பேங்க் கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாங்க. இது கன்னியாகுமரியில இருந்து ரொம்ப கிட்டக, ஆனா அது ஸ்ரீலங்கால இருந்து ரொம்ப கொஞ்சம் எட்டக. ஆனா இந்த இடம் பாத்தீங்கன்னா கச்சத்தீவுன்றது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கும், ஸ்ரீலங்காவுக்கும் ராமேஸ்வரத்துக்கும் நடுவுல இருக்கும். அப்படின்னும் போது இப்ப கச்சத்தீவுன்றது ஸ்டார்டிங்ல வந்து நம்ம மீன் பிடிக்கிறவங்க எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. அப்ப பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்ல. இது போக போக ஸ்ரீலங்கால சிவில் வர ஆரம்பிச்சது, எல்டிடி ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, இங்க வரக்கூடாது அப்படி இப்படிலாம் சொல்லி. அதுக்கப்புறமா நம்ம போற மீனவர்களை பிடிக்க ஆரம்பிச்சாங்க, பிடிச்சி அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, சுட்டு கொன்ன ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் லேட்டர் பீரியட் நடக்க ஆரம்பிச்சது. கச்சத்தீவுன்றதை பொறுத்தவரையும் நம்ம கிட்ட தான் இருக்கணும்னு இங்க இருக்க எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே, எனக்கு திமுகவும் அதிமுகவும் எல்லாருமே இதை பத்தி கேட்டிருக்காங்க. ஆனா இது வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது கச்சத்தீவுன்றதை நம்ம எது கொடுத்தோம்னா ஒரு நட்பு விதமா பக்கத்து கண்ட்ரி கிட்ட நம்ம நட்பா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருந்து இந்திரா காந்தி இதை பண்ணிருக்காங்க. அதுக்கு வேஜ் பேங்க்ன்ற ஒரு இடத்தையும் நம்ம வாங்கியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அன்னைக்கு இருக்கிற இந்தியாவோட சிச்சுவேஷனை பார்க்கும்போது அது ரைட்டுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்தியாவை சுத்தி இருக்க எல்லா கண்ட்ரியுமே இந்தியாவுக்கு அப்போஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பங்களாதேஷ் ஒரு சைடுல, பங்களாதேஷ்ன்ற ஒரு கண்ட்ரி அப்பதான் நம்ம உருவாக்கி இருக்கோம். நம்ம தான் உள்ள இறங்கி பங்களாதேஷ்ன்ற ஒரு கண்ட்ரியே வந்து பாகிஸ்தானுக்கு பிரிச்சு கொடுத்தோம். பாகிஸ்தான் நமக்கு எதிரியா இருக்கான், இங்க இருக்க சைனா நமக்கு எதிரியா இருக்கான், கீழே வந்து கீழே வந்து ஸ்ரீலங்கா இருக்கான். எல்லாரும் சேர்ந்து அடிச்சாங்கன்னா பிரச்சனையாகும். நம்ம வந்து ஸ்ரீலங்காவோட நட்பா பேக்கணும்னு சொல்லி அந்த இடத்த நீ கொடு, எந்த இடத்த நான் கொடுக்குறேன்னு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் எல்லா கட்சிகளும், தமிழ்நாட்டுக்கு எல்லா கட்சியுமே கச்சத்தீவை பத்தி பேசிட்டு இருந்திருக்காங்க. ஜெயலலிதா வந்து 2011ல அசம்பிளியில பேசியிருக்காங்க. 1991ல அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்திருக்காங்க. அந்த விஷயத்த வந்து நம்ம
நம்ம வந்து கோர்ட்ல போய் நான் பெட்டிஷன் போடுறேன், கச்சத்தீவுன்றதை தூக்கி கொடுத்துட்டாங்க அப்படின்ற அளவுக்கு பேசியிருக்காங்க. இதை வந்து அண்ணாமலை பேசினதுக்கு அப்புறமா நரேந்திர மோடிஜி என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு. ஐ ஓப்பனர், புதுசா இருக்கு, இந்த ஃபேக்ட் வந்து எங்களுக்கு புதுசா இருக்கு. இவ்வளவு பெரிய விஷயத்த வந்து நம்ம கிட்ட இருந்த இடத்த வந்து காங்கிரஸும் திமுகவும் தார வச்சுட்டாங்களா ஸ்ரீலங்கா கிட்ட அப்படின்னு சொல்லி அவர் ட்வீட் போட்டாரு. எல்லா இது அப்போசிஷன் லீடர்ஸ் எல்லாருமே வந்து ஏங்க கச்சத்தீவுன்றது 50 வருஷம் பிரச்சனைங்க, அத்தனை பேர் அதை பத்தி பேசியிருக்காங்க, அது தேஞ்சு போன ஒரு ரீல அதை இன்னைக்கு எடுத்துட்டு வந்து கச்சத்தீவுன்ற ஒரு விஷயம் இருந்திருக்கு, அது நம்ம கிட்ட இருந்திருக்கு, அது காங்கிரஸ் கவர்மெண்ட் கொடுத்துருச்சுன்னு 10 வருஷம் ஆச்சுல இருந்து உங்களுக்கு அது தெரியலையே, 10 வருஷமா நீங்க அதை பத்தி பேசவே இல்லை, எலெக்ஷன் டைம்ல இருந்து அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஏன் அப்படின்னா பேசிக்கா அது வந்து ஓட்டர்ஸ் வந்து வாங்கலாம். இந்த மீனவர்கள்லாம் இருக்காங்கல்ல இந்த ராமேஸ்வரம் சைட்ல, தமிழர்கள் வந்து அதிகமா வந்து இந்த மாதிரி ஸ்ரீலங்கா கிட்ட வந்து பிடிபட்டுறாங்க. அந்த இடத்த தாண்டி போகும்போது கச்சத்தீவு நம்ம கிட்ட இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது, அதை வந்து காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க, திமுக கொடுத்துட்டாங்க, அதனால எங்களுக்கு வந்து நீங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்றதுதான் பேசிக்கா. இது வந்து லைட்டா பார்த்தோம்னாலே இது எலெக்ஷன் டைம் நடக்கும்போது எல்லாருக்குமே தெரியும், எல்லா அரசியல் கட்சியுமே கச்சத்தீவுன்ற ஒரு விஷயத்த ஓட்டுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இத ஸ்ரீலங்கா எப்படி பார்த்தாங்க? இன்னைக்கு நம்ம பிரதமர் வந்து பேசினதுக்கு அப்புறமா நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர் வந்து ஜெய்சங்கர் வந்து அதுக்கப்புறமா அதை பத்தி பேசியிருக்காரு. ஸ்ரீலங்கா அதை எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஸ்ரீலங்காவுக்கு அது பிடிக்கவே இல்லை. ஸ்ரீலங்கா இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னைக்கும் உங்ககிட்ட இருந்த இடத்துக்கு நாங்க வந்து ஒரு இடத்த கொடுத்துட்டோம், நீங்களே எங்க கிட்ட இருந்து ஒரு இடத்த வாங்கிட்டீங்க அப்படின்னும் போது இன்னைக்கு கச்சத்தீவுன்றது எங்க ஏரியா, இதை வந்து நாங்க பிடிப்போம், இது வந்து எங்களோடது, இது வந்து அந்த கவர்மெண்ட் கொடுத்துருச்சு, இங்க கவர்மெண்ட் கொடுத்துருச்சுலாம் பேசக்கூடாது, இது எங்க இடம், அதாவது கச்சத்தீவுன்றது எங்க ஏரியா, கச்சத்தீவை நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. பேசிக்கா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா கச்சத்தீவுன்றது இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா அது பக்கத்து நாட்டோட இடம். பக்கத்து நாட்டோட இடத்த போய் நம்ம உள்ளே இறங்கி நம்ம அடிச்சோம் அப்படின்னா எல்லா கண்ட்ரிஸுமே வந்து கேள்வி கேட்பாங்க, எப்பறம் நீ இடத்த பிடிக்கலான்னு கேட்பாங்க. ஏன்னா இப்போ வந்து சைனாவோட ரொம்ப ஸ்ரீலங்கா கேட்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க, இருந்தாலுமே வந்து இந்தியா கிட்ட நட்பு பாராட்டிட்டு தான் இருக்காங்க. ஒருவேளை நம்ம கச்சத்தீவை வந்து நம்ம பெட்டாலியன் படையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஆர்மி எல்லாம் எடுத்துக்கிட்டு உள்ள போயிட்டு கச்சத்தீவை பிடிச்சோம்னா, இப்ப ரீசெண்டா யோசிச்சு பாருங்களா, இப்ப வந்து இந்த ஆண்டனி சர்ச் இருக்குல்ல, பேசிக்கா அவங்க போட்ட அக்ரிமெண்ட்ல வந்து இந்த ஆண்டனி சர்ச்சுக்கு கச்சத்தீவுக்கு இந்தியன்ஸ் போய் விசிட் பண்ணலாம், இந்தியன்ஸ் போய் அந்த இடத்த விசிட் பண்ணலாம், எந்த ஒரு விஷயமும் தேவையில்ல, அவங்க கிட்ட இந்தியன்ற ஒரு இது இருந்தாலே அந்த அங்க இருக்க மாதா கோயிலுக்கு போயிட்டு பார்க்கலாம். இப்படிதான் கச்சத்தீவு இருந்தது. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் இந்தியன்ஸுக்கு கிடையாது. ஆனா இந்த இடத்துல நம்ம ஒரு பிரச்சனையா எடுத்தோம்னா சைனீஸ் அதிகமா இருக்காங்களாம். இப்ப நம்ம நிறைய பேர் இருந்து போனவங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி ஆண்டனி சர்ச்சுக்கு போனவங்கன்னா சைனீஸோட ஆதிக்கம் அதிகமா இருக்கு, ஏன்னா சைனா வந்து அதிகமான ஆட்களை வந்து உள்ள வச்சுக்கிட்டு இருக்கான். அப்படின்னும் போது நம்ம போய் உள்ளே இறங்கி அடிச்சோம்னா சைனா கை கோத்துப்பான், இங்க வந்து பாகிஸ்தான் வந்து கோத்துக்கலாம், இது வந்து இந்தியாவுக்கு வந்து இதுக்கப்புறமா வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் வந்து ஏற்படுத்தலாம். இது வந்து இன்னைக்கு முடிஞ்சிருச்சு எல்லாம், இன்னைக்கு நம்ம வந்து எப்படி போகணுன்றதுலாம் பார்க்கணுமே தவிர திருப்பி போய் கச்சத்தீவை பிடிக்கலாம். பேசிக்கா வந்து யோசிச்சு பாருங்க, இந்தியன் ஆர்மி வந்து டக்குன்னு எடுத்துட்டு போயிட்டு ஆர்மியை உள்ள இறக்கி கச்சத்தீவை பிடிக்கலாம், பிடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய ஒரு விளைவுகள் இருக்கும்ல, அதுக்கப்புறமா எந்தெந்த கண்ட்ரி நம்மள கேள்வி கேட்பாங்கன்னு தெரியாது. பேசிக்கா கச்சத்தீவுன்றது இதுதான், ஒரு சின்ன லேண்டுக்காக இத்தனை பேர் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா பேசிக்கா சின்ன லேண்டு தானேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மீனவர்கள் நிறைய பேர் சுட்டுக் கொல்லப்படுறது அதனால. ஏன்னா பாகிஸ்தானுக்கும் குஜராத்துக்குமே சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும். குஜராத்ல இருக்க மீனவர்கள் வந்து கொஞ்சம் உள்ள போயிடுவாங்க, எல்லா கண்ட்ரிக்குமே வந்து ஒரு வாட்டர் வந்து இது பண்ணி வச்சிருப்பாங்க, இவ்வளோ நாட்டிக்கல் மைல்ஸ்ல வந்து இது எங்க இடம், இதை தானே இன்டர்நேஷனல் வாட்டர் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய இது போட்டு வச்சிருப்பாங்க. இந்த இடத்துக்குள்ள இந்த இடத்துக்குள்ள வரணும் அப்படின்னா அந்த கண்ட்ரியோட பர்மிஷன் தேவைப்படும். அது மாதிரி தெரியாதனமா உள்ள இன்னும் உடஞ்சிட்டாங்க அப்படின்னா பாகிஸ்தான் இடத்துக்கு போயிட்டாங்க. ஏன்னா வந்து நிறைய இடங்கள்ல வந்து ரிசோர்ஸ் அதிகமா கிடைக்குங்க, மீன் வந்து கொஞ்சம் இடத்துல அதிகமா கிடைக்கும். ஓகேவா, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனா மீன் வந்து விதவிதமான மீன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி குஜராத்ல இருக்க நம்ம ஆட்கள் வந்து உள்ள நிறைய இடத்துக்கு போயிடுவாங்க, பாகிஸ்தான் ஆட்கள் பிடிக்கப்பட்டுருவாங்க. அது மாதிரிதான் இங்க கச்சத்தீவுன்றது வந்து அது ஒரு இடம். ஓகேவா, இன்னும் கொஞ்சம் நல்லா மீன் கிடைக்கலாம், இன்னும் நம்ம ப்ராஃபிட் பார்க்கலாம்னு போற மீனவர்களை அங்க சுடுறதா இருக்கட்டும், இல்ல அரெஸ்ட் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், இது பல வருஷமா நடந்துகிட்டு இருக்குல்ல நம்ம ஊர்ல. ஸோ இப்ப இருக்க கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா, வந்ததுக்கு அப்புறமா எலெக்ஷன்ல ஜெயிச்சு எந்த கவர்மெண்டா இருந்தாலும் சரி, காங்கிரஸ் வரலாம், பிஜேபி வரலாம், அது மக்கள் போடுற ஓட்டை பொறுத்து தான் இருக்கு. அவங்க வந்ததுக்கு அப்புறமா பாகிஸ்தான் கிட்ட எந்தெந்த கண்ட்ரி கிட்ட பிரச்சனை இருக்கோ அந்தந்த கண்ட்ரி கிட்ட போயிட்டு நம்ம வந்து திருப்பி நம்ம கைப்பற்றுவோம், நம்ம வந்து இந்த ஆர்மி வச்சு பிடிப்போம் அப்படின்னு சொல்றதை தாண்டிட்டு, இப்ப நாங்க இங்க வந்து மீன் பிடிக்கும் போது இவங்களுக்கும் பிரச்சனை இருக்கக்கூடாது, எங்களுக்கும் பிரச்சனை இருக்கக்கூடாது, இந்த மீனவ சங்கங்கள்லாம் இருக்குல்ல அதை வச்சுக்கிட்டு நாங்களும் மீன் பிடிச்சிக்கலாம், நீங்களும் மீன் பிடிச்சிக்கலாம் அப்படின்றத கவர்மெண்ட் வந்து தலையிட்டு பீஸ்ஃபுல்லான ஒரு இதுக்குள்ள போறதுதான் இப்ப கச்சத்தீவு பிரச்சனையோ இல்ல பக்கத்துல இருக்க அந்த சின்ன சின்ன பார்டர்ஸ் பிரச்சனையில வந்து நம்ம வந்து முடியும் அப்படின்றத நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா கச்சத்தீவுக்கும் ராமேஸ்வரத்துக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவில் இருக்கிறது கச்சத்தீவு, ரொம்ப ரொம்ப கிட்டக்க இருக்க இடம். ஓகேவா, அப்படின்னும் போது நம்மளால அதுல உள்ள இறங்கி நம்ம வந்து சுமூகமா போயிட்டு ரெண்டு கண்ட்ரிக்குள்ள பீஸ்ஃபுல்லான ஒரு இதுக்குள்ள போறது தான் ரைட்டோ தவிர, இன்னைக்கு நான் போய் கச்சத்தீவை பிடிப்பேன் அப்படின்னா அது பெரிய ஒரு பிரச்சனைக்கு தான் எடுத்துட்டு போய் கொடுக்கும் அப்படின்றது நான் தப்பு ரைட்டுலாம் சொல்லலை. அதை நம்ம பண்ணிட்டோம்னா பக்கத்து கண்ட்ரிஸ் அதை எப்படி பார்ப்பாங்கன்றது இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இது எதிர்கட்சிகள் வைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எலெக்ஷன் டைம்ல இதை பேசுறதுக்கு காரணமே அருணாச்சல் பிரதேஷ்ல சைனாக்காரன் இடத்துல உள்ள வந்துட்டான். உள்ள வந்து அவன் இந்த இடத்துல
இடத்த பிடிச்சி அவன் சைனீஸ் பேரை வந்து வச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம ஊர்ல இருக்கிற இடத்துக்கு, அருணாச்சல் பிரதேஷ்ல. இதை வந்து மழுங்கடிக்கிறதுக்கு, இதை வந்து யாரும் பேசக்கூடாதுன்றதுக்காக தான் கச்சத்தீவுன்ற ஒரு விஷயம் வந்து கொண்டு வராங்க. உங்களுக்கு இது இருந்ததுன்னா அருணாச்சல் பிரதேச பத்தி பேசுங்க, அங்க வந்து இது பண்றாங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஜெய்சங்கர் என்ன சொல்றாருன்னா, நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா, அந்த இடத்த யாரும் பிடிக்கலங்க. அந்த இடத்துல வந்து பேர் தான் மாத்தி வச்சிருக்காங்க. சைனா வந்து அந்த இடத்துல நம்ம ஊர்ல கூப்பிடுற பேர் மாதிரி அவங்க ஊர்ல அந்த இடத்துக்கு வேற பேர் வச்சிருக்காங்களே தவிர அந்த இடத்த யாரும் பிடிக்கல அப்படின்றது ரிப்ளை கொடுக்குறாங்க. பேசிக்கா இதெல்லாம் வந்து எலெக்ஷன் டைம் நடக்கிற ஒரு ஃபன்னான ஒரு சில விஷயங்கள். கச்சத்தீவுன்ற மேட்ரோ இல்ல அந்த அருணாச்சல் பிரதேச பத்தி பேசுறதோ இதெல்லாம் எலெக்ஷன் டைம்ல வரும். நிறைய அதை பத்தி பேசுவாங்க. ஏன்னா இதெல்லாம் ஓட்ஸை வந்து வாங்குறதுக்கு. அதுதான் இப்ப நடக்கிற ஒரு அரசியல் ஒரு விளையாட்டு அப்படின்னு சொல்லலாம். இதை நீங்க இந்த 2 மாசத்துல நிறைய இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து புது புதுசா தெரியும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியும்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோல இருந்து பாக்குறேன். பை கைஸ். இந்த விஷயத்தை ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியணும் அப்படின்னா.